Hi dear students, welcome to Medical Enroll Express. நம்மளுக்கு நீட்டோடைய 2024 அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பிரேக்கிங் நியூஸாக எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. நீட்டோடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா neet.ntaonline.in. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல நம்மளுக்கு இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய டேட்ல இருந்து எப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதணும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு நேத்திக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. 9th மார்ச் வரைக்கும் 5 மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய கடைசி நாள் வந்து 9ஆம் தேதி மார்ச் 11:50 PM உங்களுக்கு டைம் முடியுது. அதுக்கடுத்து நீங்கள் வந்து பர்டிகுலர்ஸை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் கரெக்ட் பண்ணணும்னா அது வெப்சைட்டில் நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ அதை வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது நீங்கள் ஜென்ரல் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா 1700 ரூபாய் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீ. இடபிள்யூஎஸ் ஓபிசி அப்படின்னா 1600. எஸ்சி எஸ்டி இந்த இதில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 rupees. ஸோ மீதி இருக்கக்கூடிய மார்ச் 9th மேலே அப்ளிகேஷன் டேட் முடியுது. மீதி எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து எந்த சிட்டியில் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடியது இந்த என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா நம்மளுக்கு May 5th 2024 வந்து நம்மளுக்கு நீட்டோடைய எக்ஸாமினேஷன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டியூரேஷன் வந்து 200 minutes, அதாவது 3 hours 20 minutes. எக்ஸாமினேஷனுடைய டைமிங் வந்து 2 PM to 5:30 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் முக்கியமானது. நம்மளுக்கு 9th February-ல-இருந்து 9th March வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன் வந்து May 5th, நம்மளுக்கு ரிசல்ட் வந்து June 14th அப்படிங்கிற டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து கலர் அண்ட் பிளாக்ல இருக்கணும். 80% ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக விசிபிளாக இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுடைய பாஸ்போர்ட் போட்டோகிராஃப் வந்து 10 KB to 200 KB-ல இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய போஸ்ட் கார்டு வந்து 10 KB to 200 KB. உங்களுடைய சிக்னேச்சர் 4 KB to 30 KB-ல இருக்கணும். அண்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் 10 KB to 200 KB-ல இருக்கணும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு 50 to 30 KB-ல இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய இமேஜ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜஸ் வந்து இந்த ஃபார்மேட்ல இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உள்ள வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதுல மைண்ட்ல கிளியரா வச்சுக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா முதல்ல கரெக்டா நீங்க என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களுடைய பென் டிரைவ்லயோ டெஸ்க்டாப்லயோ நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் ஆஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசிக்ஸ்ல 2 செக்ஷன் நம்மளுக்கு எல்லாமே உண்டு சப்ஜெக்ட்ஸ்ல. ஸோ செக்ஷன் A and B வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல 35-15 எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்லயும் அதே பேட்டர்ன் தான். நம்பர் ஆஃப் மார்க்ஸுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 720க்கு எப்படிங்கிறத டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் ஒரு தடவை நீங்க வந்து எதுக்கும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சருக்கு வந்து 4 மார்க்ஸ். எனி இன்கரெக்ட் ஆப்ஷன் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா -1. அதே மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணலைன்னா அதுக்கு வந்து 0. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜ்ல வந்து நம்மளுக்கு மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்படிங்கிறத நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டா எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்லயுமே உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல கரெக்ட்
கரெக்டான எக்ஸாமினேஷன் சென்டர்ல நீங்க சூஸ் பண்ணா மட்டும்தான். இப்போ நீங்க வந்து தமிழ்ல வந்து உங்களுடைய மீடியம் ஆஃப் கொஸ்டின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா தமிழ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அண்டமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டு இந்த எக்ஸாமினேஷன் சென்டரை மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன்ல இது பண்ணீங்க ஃபில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மீடியம் ஆஃப் உங்களுடைய கொஸ்டின் பேப்பருடைய மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கரெக்டா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபைனலா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கரெக்டா அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க சப்போஸ் நீங்க வந்து கேரளாலேயோ அல்லது சம் அதர் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் தமிழ்நாடை தவிர பாண்டிச்சேரி, அண்டமானை தவிர இருக்கிறீங்க வேற ஊர்ல, பட் ஆனா நீங்க வந்து தமிழ்ல வேணும் உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து கேரளாலேயோ லட்சத்தீவுலையோ நீங்க உங்களுக்கு வந்து என்ன இதுல இருக்காது, ரீஜனல் ஆப்ஷன் வந்து தமிழ்ல இருக்காது, கேரளால தான் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ நீங்க தமிழ்ல வேணும் உங்களுடைய மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட் இந்த எக்ஸாமினேஷன் சென்டரை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே நீங்க கிளியரா சூஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு மீடியம் ஆஃப் தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத இங்க தெளிவா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அது கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 years of age at the time of admission அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. born on or before 31/12/2007ல நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்களோ ஜென்ரல் இடபிள்யூஎஸ்லயோ எஸ்சி எஸ்டி ஓபிசியில இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு வந்து இந்த டேட் லோவர் ஏஜ் லிமிட், இதுக்கு லோவர் ஏஜ் லிமிட்டுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, இதுல மென்ஷன் பண்ண இதுக்கு மேல நம்மளால அப்ளை பண்ண முடியாது. இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கோர்ஸோடைய குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் நீட்டோடைய எக்ஸாம் எழுதுறதுக்கும் அப்ளை பண்றதுக்கும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடியது இந்த சர்டிபிகேட் டவுன்லோட் பண்றது. ஸோ என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்தோம். இதுல மெயினா இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து புல்லட்டின்ல கொடுத்துருக்காங்க என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த அவைலபிள் இருக்கக்கூடிய இந்த கேட்டகரி காஸ்ட் உடைய கேட்டகரி ஆப்ஷன்ல நோ காஸ்ட் சர்டிபிகேட் இஸ் டு பி அப்லோடட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட் 2024 உடைய இதுல நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்க பிலாங்ஸ் டு இதுல என்ன இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசியில இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து காஸ்டோடைய சர்டிபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த காஸ்டோடைய சர்டிபிகேட் எப்போ வந்து நம்மளுக்கு தேவை நெசசரி இந்த டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கவுன்சிலிங் அப்பந்தான் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போதைக்கு உங்க கையில இந்த நெசசரி டாக்குமெண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லை, யூ ஆர் பிலாங்ஸ் டு இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசியில இருக்கிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த வருஷம் நீட்டோடைய 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க பிலாங்ஸ் டு இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா நோ காஸ்ட் சர்டிபிகேட் இஸ் டு பி அப்லோடட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2024. நீட்டோடைய 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இப்போ நீங்க காஸ்ட் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னா கவுன்சிலிங் டைம் அப்போ உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்றதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இன்னமும் இந்த ஓபிசி இந்த சர்டிபிகேட் நீங்க ரெடி பண்ணி வைக்கல அப்படின்னா தயவு செய்து இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி இதை வந்து நீங்க ரெடி பண்ணி வைக்கலன்னா நீங்க இப்பவுமே இதுக்கப்புறமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கவுன்சிலிங் டைம்ல தான் இந்த சர்டிபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ உங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் கொடுத்துருக்காங்க நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் கீழே சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் டு டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய லாகின் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்க ஏதாவது, அதாவது ஆதார் நம்பரோ அல்லது டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டோ அல்லது உங்கள்கிட்ட பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆதார் நம்பர்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அந்த கரெக்டான கிளியர் இமேஜில் அந்த ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்லேயோ பென் ட்ரைவ்லேயோ ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டெமோவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்த்துட்டீங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி எப்படி நீங்கள் இந்த கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கு காலேஜஸ் வந்து தேவை எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கெல்லாம் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.